அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். சேகர் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுடைய வாழ்க்கை மிகவும் எளிமையானது, ஆனால் பொறுப்புகள் நிறைந்தது. அவன் வீட்டில் 3 பேர்தான். அவனுடைய அம்மா பத்மா மற்றும் அவனுடைய தங்கை ரேணு. அவனுடைய அப்பா சில வருடங்களுக்கு முன் இறந்து விட்டார். அந்த நாளிலிருந்து அந்த வீட்டின் தலைவன் சேகர்தான். அவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறான். சம்பளம் பெரிதாக இல்லை, ஆனால் குடும்பத்தை நடத்த போதுமான அளவு இருந்தது. சேகருக்கு தனது தங்கை ரேணு மீது மிகவும் பாசம். அவளை நல்ல படிப்பு படிக்க வைக்க வேண்டும், நல்ல வீட்டில் திருமணம் செய்ய வேண்டும் என்ற கனவு அவனுக்கு அதிகமாகவே இருந்தது. ரேணுவும் நல்ல பெண்தான். ஆனால் வாழ்க்கை எப்போதும் நம்முடைய திட்டப்படி நடந்தால் அதில் சுவாரஸ்யம் இருக்காதோ என்னவோ. நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பது சில நேரங்களில் சரியாகத்தான் அமைந்து விடுகிறது. ஒரு நாள் அந்த வீட்டின் அமைதியை உடைக்கும் சம்பவம் நடந்தது. ஒரு நாள் மாலை சேகர் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தான். வீட்டுக்குள் வந்தவுடன் சேகர் தங்கை ரேணுவை தேடினான். ரேணு அவளது அறைக்குள் அமைதியாக அழுது கொண்டிருந்தாள். என்ன ரேணு, ஏன் அழுற என்று கேட்டான் சேகர். ரேணு முதலில் பதில் ஒன்றும் பேசவில்லை. அண்ணனை பார்த்தவுடன் அழுகை அதிகமாக வந்தது. அவள் முகம் முழுவதும் பயமும் ஏமாற்றமும் கலந்திருந்தது. அவள் அழுது முடிக்கட்டும் என்று சேகர் அமைதியாக அவளது அருகில் சென்று அமர்ந்தான். சிறிது நேரம் கழித்து அவள் மெதுவாக பேச ஆரம்பித்தாள். அண்ணா, நான் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டேன் என்று அழுது கொண்டே வார்த்தைகளை விழுங்கி விழுங்கி சொன்னாள். சேகரின் இதயம் ஏனோ தெரியவில்லை, படபடவென்று அடித்து கொண்டது. என்ன சொல்ற? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு என்றான். ரேணு நடுங்கும் குரலில் சொன்னாள், நான் ஒருத்தரை நம்பி ஏமாந்து விட்டேன். அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, அதை நம்பி நான் என்று பாதியில் நிறுத்திவிட்டு கதறி அழுதாள். ஆனால் இப்போ அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நிறைய பணம் நகையெல்லாம் வேணும்னு சொல்கிறான் அண்ணா. சேகரின் கண்கள் பெரிதானது. அவன் பேச முடியாமல் நின்றான். அடுத்த வார்த்தை அவன் இதயத்தை கிழித்தது. அவனை மறந்து தொலைத்து விடலாம் என்று நினைத்தால் அதை செய்ய முடியாதபடி என் வயிற்றில் அவனுடைய குழந்தை வளருது என்று அழுது கொண்டே சொன்னாள். அந்த வீட்டில் ஒரு நிமிடம் முழு அமைதி. அந்த அமைதியில் சேகரின் மனம் உடைந்து கொண்டிருந்தது. வாசலில் நின்று அவள் பேசியது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த பத்மா, ஏண்டி, அதான் வந்ததிலிருந்து அழுதுகிட்டே இருக்கியா? நான் வந்து பேசும்போது வாயே திறக்கலைய பாவி, நீ ஏன் வயிற்றுல தான் பிறந்தியா என்று கேட்டுவிட்டு அழுது கொண்டே மகளை அடித்தார். சேகர் கோபப்படவில்லை. அவன் தங்கையை திட்டவில்லை. அவன் தங்கையை பரிதாபமாக பார்த்தான். அவள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவன் மெதுவாக சொன்னான், அம்மா அடிக்காதே, நிறுத்து. அழாதே ரேணு, நான் இருக்கேன். அந்த வார்த்தையை கேட்டதும் ரேணு இன்னும் அழுதாள். அண்ணா, நான் உன்னை அவமானப்படுத்தி விட்டேன். சேகர் மறுப்பாக தலையசைத்தான். நீ என் தங்கை. உன்னை, உன் வாழ்க்கையை காப்பாற்றுவதுதான் என்னுடைய கடமை என்று சொல்லிவிட்டு தங்கையின் கண்ணீரை துடைத்தான். அம்மா, வெளியே போ. அவள் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கட்டும். அவளுக்கு டீ போட்டு கொண்டு வந்து கொடு என்றான். அது ஒன்றுதான் இவளுக்கு இப்போ குறை என்று புலம்பிக் கொண்டே அந்த அறையை விட்டு வெளியே சென்றார் பத்மா. போரேனு, போய் முகத்தை எல்லாம் நன்றாக கழுவி விட்டு வந்து சிறிது நேரம் ஓய்விடு என்றான். மறுப்பேதும் சொல்லாமல் அங்கிருந்து சென்றாள். ஆனால் சேகரின் மனதில் தங்கையை நினைத்து பெரிய கவலை இருந்தது. இந்த சமூகத்தில் தங்கையை பற்றி என்ன பேசுவார்கள் என்ற நினைப்பே அவனுக்கு நடுக்கத்தை கொடுத்தது. தங்கையின் வாழ்க்கை முழுவதும் கெட்டுப்போகும். அவன் ஒரு முடிவெடுத்தான். தங்கை ரேணுவிற்கு உடனே திருமணம் செய்ய வேண்டும். ரேணு காதலித்த அந்த பையன் விமலை பற்றி விசாரித்தான். அவனை நேரிலும் சென்று சந்தித்தான். ஆனால் அவனோ, என் அம்மாதான் பணம் நகையெல்லாம் கேட்கிறார்கள், அவர்களை தாண்டி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று முடிவாக சொல்லிவிட்டான். என்னால் முடிந்தவரை உங்களுடைய தங்கைக்காக 1 வருடத்திற்கு திருமணம் செய்யாமல் காத்திருக்க மட்டுமே முடியும் என்றான். சேகருக்கு பணம் பெரிய பிரச்சனையாக இருந்தது. திருமணம் செய்ய குறைந்தபட்சம் 3 லட்சம் ரூபாய் வேண்டும். சேகரின் சேமிப்பு மிகவும் குறைவு. அவன் நண்பர்களிடம், தெரிந்தவர்களிடம் எல்லாம் பணம் கேட்டான். ஆனால் அந்த அளவு பணத்தை யாரும் தரவில்லை. அவன் மிகவும் கவலையில் இருந்தான். அப்போது அவனுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் சேகரின் உறவினர் ஒருவர் வீட்டிற்கு வந்தார். அவர் சேகரிடம் பேசினார். சேகர், உனக்காக உங்கள் அம்மா பொண்ணு பார்த்துருக்காங்க.
அந்த பெண்ணுக்கும் பெண் வீட்டாருக்கும் உன்னை மிகவும் பிடித்து விட்டது என்றார். சேகர் உடனே சொன்னான், இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம் மாமா. ஆனால் அந்த மாமா தொடர்ந்து பேசினார். மிகவும் வசதியான குடும்பம். அந்த பொண்ணு வீட்டார் உனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்க ரெடி என்றார். சேகர் அதிர்ச்சி அடைந்தான். ஏன் என்று கேட்டான். மாமா சிறிது தயக்கத்துடன் சொன்னார், அந்த பொண்ணு கொஞ்சம் குண்டா இருப்பா, அதனால நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல என்றார். சேகர் அமைதியாக இருந்தான். மாமா தொடர்ந்து பேசினார். ஆனா அந்த பொண்ணு குணத்தில் தங்கம். பொண்ணு குண்டுதான், ஆனால் அழகில் ஒன்றும் குறையில்லை. பொண்ணு பார்ப்பதற்கு லட்சணமாக இருப்பாள் என்றார். சேகர் உடனே பதில் சொல்லவில்லை. ஆனால் அவன் மனதில் ஒரு விஷயம் மட்டும் ஓடிக்கொண்டே இருந்தது. தங்கையின் வாழ்க்கைக்காக இந்த திருமணத்தை செய்து கொண்டால் என்ன என்ற கேள்வி அவன் மனதை குழப்பிக்கொண்டே இருந்தது. அன்று இரவு சேகர் தூங்கவே இல்லை. அவன் பல விஷயங்களை யோசித்தான். தனது கனவுகள், தனது விருப்பங்கள், தனது வாழ்க்கை என்று அனைத்தும் அவன் மூளைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் எதை பற்றியும் யோசிக்கும் மனநிலையில் அவன் இல்லை. இறுதியில் அவன் நினைத்தது ஒரே விஷயம், தங்கை ரேணு. அவளுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டுமென்றால் இந்த திருமணத்தை அவசியம் நான் செய்து கொள்ள வேண்டும் என்ற உறுதி மட்டும் அவன் மனதில் இருந்தது. அடுத்த நாள் காலை அவன் மாமாவிடம் சென்று, நான் இந்த கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறேன் என்று சொன்னான். அதுவரை இதை பற்றி மகனிடம் நேருக்கு நேர் பேசிக்கொள்ளாத பத்மா மகனின் பதிலை கேட்டு கண்ணீருடன் கையெடுத்து கும்பிட்டார். அம்மாவின் அருகில் வந்த சேகர் கையை கீழே இறக்கிவிட்டு, நான் இருக்கும் வரை நீங்க ரேணுவை நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்று பார்வையாலேயே அம்மாவிற்கு பதில் சொன்னான். சில நாட்களுக்கு பிறகு சேகர் வீட்டிலிருந்து அந்த பெண்ணை பார்க்க சென்றனர். அவள் பெயர் மஞ்சுளா. மஞ்சுளா உண்மையில் கொஞ்சம் குண்டாக இருந்தாள். ஆனால் அவளை பார்த்தவுடன் சேகருக்கு ஒரு விஷயம் புரிந்தது. அவள் மிகவும் அழகான லட்சணமான பெண் என்று தோன்றியது. மஞ்சுளா முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. அவள் கண்களில் ஒரு மென்மை இருந்தது. அவள் சிரிப்பு மிகவும் அழகாக இருந்தது. அந்த அறையில் இருந்த அனைவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சேகர் மட்டும் அமைதியாக இருந்தான். அவனுடைய மனதில் இன்னும் ஒரு குழப்பம். நான் அவளை உண்மையாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று அவனையே கேள்வி கேட்டுக்கொண்டான். ஆனால் பதில் சொல்லும் இடத்தில் அவன் இல்லை. இந்த பெண்தான் நம் வாழ்க்கை துணை என்று முடிவெடுத்து விட்டான். சில வாரங்களில் திருமணம் நடந்தது. அந்த இரவு மஞ்சுளாவிடம் பேசினான். என் தங்கையின் திருமணம் முடியும் வரை என்று சொல்லி பாதியில் நிறுத்தினான். அவள் முகத்தை பார்த்து கூட பேசவில்லை. ஆனால் அதை புரிந்து கொண்ட அவள், நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் என்றாள். மஞ்சுளாவின் குடும்பம் கொடுத்த பணத்தில் சேகர் தனது தங்கை ரேணுவின் திருமணத்தையும் விரைவாக செய்து வைத்தான். அந்த நாளில் சேகர் மனதில் ஒரு திருப்தி இருந்தது. அவன் தங்கையின் வாழ்க்கையை காப்பாற்றி விட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அவன் யோசிக்கவே இல்லை. திருமணத்திற்கு பிறகு முதல் சில நாட்கள் அமைதியாக இருந்தது. மஞ்சுளா மிகவும் நல்ல பெண். அவள் சேகரை மிகவும் நேசித்தாள். வீட்டில் எல்லா வேலைகளையும் அவளே செய்தாள். அவள் சேகரின் அம்மாவை மிகவும் அன்பாக பார்த்து கொண்டாள். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. அவன் மஞ்சுளாவிடம் நல்லவனாக நடந்து கொண்டான். ஆனால் அவளை மனைவியாக மனதில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் மனதில் எப்போதும் ஒரு குற்ற உணர்வு. நான் பணத்துக்காக இந்த கல்யாணம் பண்ணிட்டேனா? அந்த எண்ணம் அவனை தினமும் துன்பப்படுத்தியது. மஞ்சுளாவிற்கு சேகரின் நடவடிக்கைகளில் ஏதோ சரியில்லை என்று புரிந்தது. ஆனால் திருமணமான புதிதில் இதை எப்படி கேட்க முடியும்? அவரே சொல்லட்டும் என்று அமைதியாக காத்திருந்தாள். மஞ்சுளா அந்த வீட்டிற்கு வந்த முதல் நாளிலிருந்தே எல்லோரையும் மரியாதையாக பார்த்தாள். அவள்தான் ரேணுவின் திருமணத்திற்கு முன்னின்று அனைத்து வேலைகளையும் செய்தாள். சேகரின் அம்மாவிற்கு மருமகளை மிகவும் பிடித்துவிட்டது. மஞ்சுளா ரொம்ப நல்ல பொண்ணு என்று அவர் அடிக்கடி சொல்வார். அவளும் தன் மாமியாரிடம் அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாள். ஆனால் சேகரின் மனம் மட்டும் இன்னும் குழப்பமாக இருந்தது. அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாக ஆரம்பித்தது. மஞ்சுளா தினமும் சேகருக்காக உணவு செய்து வைத்தாள். அவன் வேலைக்கு போகும்போது சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிடுங்க என்று கவலையுடன் சொல்வாள். சேகர் சிரித்துவிட்டு தலையை மட்டும் அசைப்பான். ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு உண்மையான அன்பு இல்லை. அது மஞ்சுளாவுக்கு தெரியாமல் இல்லை. ஒரு பெண்ணின் மனம் மிகவும் கூர்மையானது. மேலும் தங்கையின் திருமணம் முடிந்த பிறகும் தன்னிடம் சரியாக பேசாமல் இருப்பது,
அவளுக்கு ஏதோ ஒன்றை உணர்த்தியது. ஒரு நாள் தன் மாமியாரிடம் நேரடியாகவே கேட்டுவிட்டாள். அத்தை, உங்க பையனுக்கு என்னை பிடிக்கவில்லையா? பிறகு எதற்கு என்னை திருமணம் செய்து கொண்டார் என்று அழுது கொண்டே கேட்டாள். பத்மாவோ பதற்றத்துடன், அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, தங்கையின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்ற கவலையே அவனுக்கு அதிகம். அந்த சமயம் பார்த்து நான் ஜாதகம் பார்த்து உன் திருமணத்திற்கு பிறகுதான் ரேணுவின் திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டேன். நான் பார்க்கும் பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டான். அவசர அவசரமாக பெண் பார்த்தோம். எனக்கோ உன்னையும் உங்கள் குடும்பத்தையும் மிகவும் பிடித்து விட்டது. அவனிடம் நான் சம்மதம் கேட்கவே இல்லை. அவனே திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்டான். இப்போது ஏன் உன்னை தள்ளி வைத்திருக்கிறான் என்று தெரியவில்லை. நான் அவனிடம் பேசி பார்க்கிறேன் என்றார். அவளும் அவர் சொன்னதை நம்பிக்கொண்டு சென்று விட்டாள். ஒரு நாள் இரவு சேகர், ரேணு இருவரும் மாடியில் இருந்தார்கள். காற்று மெதுவாக வீசியது. அந்த அமைதியில் மஞ்சுளா மெதுவாக கேட்டாள், சேகர், உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்றாள். கேள் என்றான் சேகர். அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு கேட்டாள், இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்டாள். இந்த கேள்வியை எதிர்பார்க்காத சேகர் முகத்தில் ஒருவித கலக்கம் உண்டானது. அவன் உடனே பதில் சொல்லவில்லை. அந்த அமைதியே மஞ்சுளாவுக்கு பதிலாக இருந்தது. அவள் மெதுவாக சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பில் வலி இருந்தது. நான் புரிஞ்சுக்கிறேன் என்றாள். சேகர் அவளை பார்த்தான். என்ன புரிஞ்சுக்கிறாய் என்று கேட்டான். மஞ்சுளா மெதுவாக சொன்னாள், நீங்கள் இந்த கல்யாணத்தை மனசுக்காக இல்லை, ஒரு காரணத்துக்காக பண்ணியிருக்கீங்க என்றாள். சேகர் அதிர்ச்சி அடைந்தான். உனக்கு எப்படி தெரியும் என்றான். மஞ்சுளா சிரித்துவிட்டு, உங்க அம்மாவுக்காக பண்ணிக்கிட்டீங்க தானே, அத்தை சொன்னாங்க என்றாள். சேகர் பெருமூச்சு விட்டு கொண்டான். நான் குண்டா இருக்கேன், அதனால ஏத்துக்க முடியலையா என்று கேட்டாள். அந்த வார்த்தை சேகரின் இதயத்தை குத்தியது. அவன் உடனே சொன்னான், அப்படி இல்லை. ஆனால் அவன் குரலில் உறுதி இல்லை. சில மாதங்கள் கடந்தது. ஒரு நாள் சேகரின் தங்கை ரேணு வீட்டிற்கு வந்தாள். அவளுடைய வயிறு இப்போது பெரியதாக இருந்தது. குழந்தை பிறக்க இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருந்தது. மஞ்சுளா அவளை மிகவும் அன்பாக பார்த்து கொண்டாள். அவளுக்கு பிடித்த உணவுகள் எல்லாம் செய்து வைத்தாள். ஆனால் ஒரு நாள் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அந்த நாள் வீட்டிற்கு ஒரு உறவினர் வந்திருந்தார். அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது ஒருவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், சேகர் ரொம்ப புத்திசாலி, தங்கைக்காக நல்ல டீல் பண்ணிட்டான் என்று பேசிக்கொண்டனர். அந்த வார்த்தை எல்லோரையும் அமைதியாக்கியது. மஞ்சுளா குழப்பமாக பார்த்தாள். என்ன டீல் என்று கேட்டாள். அது என்னவென்றால், உங்க வீட்டார் கொடுத்த பணத்தால் தான் அவன் தங்கையின் கல்யாணம் நடந்தது. அந்த ஒரு வாக்கியம் மஞ்சுளாவின் உலகத்தை உடைத்தது. அவள் அமைதியாக நின்றாள். அவள் மெதுவாக சேகரை பார்த்தாள். இது உண்மையா என்று பார்வையால் கேட்டாள். சேகர் தலை குனிந்தான். அந்த பதில் மஞ்சுளாவுக்கு எல்லாம் புரிய வைத்தது. அந்த இரவு மஞ்சுளா மிகவும் அமைதியாக இருந்தாள். அவள் வழக்கம் போல எல்லா வேலைகளையும் செய்தாள். ஆனால் அவள் கண்களில் ஒரு வலி தெளிவாக இருந்தது. சேகர் அதை கவனித்தான். இரவு அவர்கள் அறையில் இருந்தபோது மஞ்சுளா, நீங்கள் என்னை பணத்துக்காகத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா என்று கேட்டாள். சேகர் மெதுவாக சொன்னான், அந்த நேரத்தில் எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்றான். மஞ்சுளாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. உங்களுக்கு நான் மனைவியா, இல்லை ஒரு தீர்வா என்று கேட்டாள். சேகரால் பதில் எதுவும் சொல்ல முடியவில்லை. சில நிமிடங்கள் அமைதிக்கு பிறகு மஞ்சுளா மெதுவாக சொன்னாள், பரவாயில்லை, நீங்கள் என்னை காதலிக்கணும் என்று நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் நான் நல்ல மனைவியாக இருக்க முயற்சி செய்கிறேன் என்றாள். அந்த வார்த்தை சேகரின் மனதை குலைத்தது. சில வாரங்கள் கழித்து ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. ஒரு நாள் சேகர் வேலைக்கு போகும்போது அவன் அம்மாவுக்கு திடீரென மார்பு வலி வந்தது. அவர் தரையில் விழுந்தார். அப்போது வீட்டில் இருந்தது மஞ்சுளா மட்டும்தான். அவள் பயப்படவில்லை. அவள் உடனே அக்கம் பக்கத்தாரை அழைத்தாள். ஆட்டோ பிடித்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாள். அப்போது மருத்துவர் சொன்னார், இன்னும் கொஞ்ச நேரம் தாமதித்திருந்தால் பெரிய பிரச்சனை ஆகியிருக்கும் என்றார். சேகர் மருத்துவமனைக்கு ஓடி வந்தான். சேகர் மஞ்சுளாவை பார்த்தான். அந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரு புதிய உணர்வு வந்தது. அந்த நாள் முதல் சேகர் மஞ்சுளாவை வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்தான். அவள் எவ்வளவு நல்லவள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவள் ஒருபோதும் தன்னை குற்றம் சொல்லவில்லை. அவள் ஒருபோதும் பழிவாங்க முயற்சி செய்யவில்லை. அவள் அந்த வீட்டை தனது வீடாகவே பார்க்கிறாள் என்பது சேகருக்கு புரிந்தது.
ஒரு நாள் இரவு சேகர் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது மஞ்சுளா என்ன என்று கேட்டாள். மஞ்சு, நான் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லை என்றான். அவள் சிரித்துவிட்டு இப்போ புரிஞ்சுக்கலாம் என்றாள். அந்த சிரிப்பு மிகவும் அழகாக இருந்தது. அந்த நொடியில் சேகருக்கு ஒரு உண்மை புரிந்தது. அழகு உடம்பில் இல்லை, மனதில்தான். சேகரின் மனதில் மாற்றம் ஆரம்பித்திருந்தாலும் அது இன்னும் முழுமையான மாற்றமாகவில்லை. அவன் மஞ்சுளாவை மதிக்க ஆரம்பித்தான். தன் மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதற்கான அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருந்தான். அதற்கு முன் மஞ்சுளாவின் மனதில் என்ன இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தான். அவள் என்னை ஏற்றுக்கொள்வாளா என்ற கேள்வி அவன் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு இன்னும் ஒரு சோதனை வைத்திருந்தது. ஒரு நாள் சேகரின் உறவினர் வீட்டில் திருமணம் நடந்தது. சேகர், மஞ்சுளா, அவன் அம்மா பத்மா மூவரும் அந்த திருமணத்திற்கு சென்றார்கள். அங்கே நிறைய உறவினர்கள் இருந்தார்கள். முதலில் எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் சில பெண்கள் மஞ்சுளாவை பார்த்து மெதுவாக பேச ஆரம்பித்தார்கள். பாருங்க, சேகர் இவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? குண்டா இருக்கா, ஆனா பணம் இருக்குதான், அதனால தான் இந்த கல்யாணம். அந்த வார்த்தைகள் மஞ்சுளாவின் காதில் விழுந்தது. அவள் வெளியில் சிரித்தாலும் உள்ளே மிகவும் காயப்பட்டாள். ஒரு பெண்ணுக்கு தனது தோற்றத்தை பற்றி இப்படி பேசுவது மிகவும் வேதனையான ஒன்று. அவள் அமைதியாக அங்கிருந்து வெளியே வந்தாள். சேகர் அதை கவனித்தான். அவன் அவளை தேடி வெளியில் வந்தான். மஞ்சுளா ஒரு மூலையில் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது. சேகர் என்ன ஆயிற்று என்று கேட்டான். அவளோ ஒண்ணுமில்லை என்று தலையை மட்டும் அசைத்தாள். ஆனால் அந்த நேரத்தில் உள்ளே இருந்து அந்த பெண்களின் சிரிப்பு மீண்டும் கேட்டது. அவர்களில் ஒருவர் சிரித்து கொண்டு சொன்னார், அந்த குண்டு பெண்ணை பார்த்தீங்களா? அந்த வார்த்தை சேகரின் காதில் விழுந்தது. அவன் உடனே உள்ளே சென்றான். அவர்கள் பேசிக்கொண்டிருந்த இடத்தில் நின்றான். அவர்கள் அனைவரும் அமைதியாகி போனார்கள். சேகர் மெதுவாக சொன்னான், அவள் என் மனைவி. அவன் குரலில் கோபம் இருந்தது. அவளை பற்றி யாராவது இன்னொரு முறை இப்படி பேசினால் இங்கு நடப்பதே வேறு என்று கோபமாக கத்தினான். அங்கு இருந்தவர்கள் அனைவரும் அமைதியாகி விட்டார்கள். அவன் தொடர்ந்தான், அவள் எப்படி இருக்கிறாளோ அதுவே எனக்கு பெருமை. அவளை போன்ற மனசு உங்கள யாருக்குமே இருக்காது. அந்த வார்த்தைகளை மஞ்சுளா வெளியே இருந்து கேட்டாள். அவள் அதிர்ச்சி அடைந்தாள். தனக்காக சேகர் இப்படி பேசினாரா? அவளால் நம்பவே முடியவில்லை. அந்த நாள் முதல் அவர்களின் உறவு மாற ஆரம்பித்தது. சேகர் மஞ்சுளாவுடன் அதிகமாக பேச ஆரம்பித்தான். ஒரு நாள் மாலை அவர்கள் இருவரும் மாடியில் அமர்ந்திருந்தார்கள். சூரியன் மறையும் நேரம். சேகர் மெதுவாக சொன்னான், மஞ்சுளா, நான் உன்னிடம் ஒரு மன்னிப்பு கேட்கணும் என்றான். அவள் ஆச்சரியமாக பார்த்தாள். எதுக்கு என்றாள். இந்த கல்யாணத்தை நான் ஒரு கடமையாதான் ஆரம்பிச்சேன். ஆனா நீ அதை ஒரு உறவா பார்த்த. அவள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். சேகர் தொடர்ந்தான், நீ இல்லேனா இந்த வீடு இப்படி இருக்காது. நான் அதை புரிஞ்சுக்க மிகவும் தாமதம் பண்ணிட்டேன். மஞ்சுளாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அந்த கண்ணீர் வலியின் கண்ணீர் இல்லை, அது மகிழ்ச்சியின் கண்ணீர். மறுநாள் மழை நன்றாக பெய்து கொண்டிருந்தது. சேகர் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தான். அவன் முழுவதும் மழையில் நனைந்திருந்தான். மஞ்சுளா உடனே கவலையுடன் சொன்னாள், இவ்வளவு மழையில எப்படி வந்தீங்க என்று கேட்டாள். அவள் அவனுக்கு துண்டை கொடுத்தாள். சூடான காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். அந்த சிறிய கவனிப்பு சேகரின் மனதை தொட்டது. அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மஞ்சுளா என்ன என்று கேட்டாள். சேகர் மெதுவாக சொன்னான், மஞ்சு, ஐ லவ் யூ. அந்த வார்த்தையை கேட்டதும் மஞ்சுளா நின்ற இடத்திலேயே உறைந்து போனாள். அவளால் நம்ப முடியவில்லை. பார்வையாலேயே இது உண்மையா என்று கேட்டாள். சேகர் சிரித்தான். ஆமாம் என்று சொல்லி மஞ்சுளாவை இறுக அணைத்து கொண்டான். 1 வருடங்கள் கழித்து ரேணுவுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. முழு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த நாள் இரவு சேகர் மஞ்சுளாவிடம் சொன்னான், ஒரு நாள் நான் இந்த கல்யாணத்தை ஒரு சுமையாக நினைத்தேன். ஆனால் இப்போ அது என் வாழ்க்கையின் பெரிய வரம் என்றான். மஞ்சுளா சிரித்தாள். சேகர் அவளது கையை பிடித்தான். அவன் மனதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவன் இப்போது மஞ்சுளாவை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டான். அவன் இப்போது நன்றாக புரிந்து கொண்டான். ஒரு மனிதனின் அழகு அவன் உடம்பில் இல்லை, அவன் மனதில்தான் இருக்கிறது. அது கடமையாக ஆரம்பித்த உறவுதான், ஆனால் உண்மையான காதலாக மலர்ந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.